சிம்பிளா, ஈஸியா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இந்த குழம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பார் மாதிரியோ, கூட்டு மாதிரியோ இருக்காது. இதுல நம்ம பருப்பு போடுவோம். ப்ளஸ் நம்ம காய்கறிகளையும் ஆட் பண்ணுவோம். கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுவோம். நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு. அது ஒரு 1 கப் எடுத்துக்கலாம். இத நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. சின்ன கிளாஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு எடுத்து வச்சிடலாம் தனியா. இதுக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னா, பீன்ஸ் எடுத்துக்கலாம். பீன்ஸ், முருங்கைக்காய், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்க பப்பாளி கிடைச்சது அப்படின்னா, சீசன்ல பப்பாளி கூட நீங்க ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு இல்லைன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கலாம். கேரட் 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிடுங்க. முருங்கைக்காய். முருங்கைக்காய் நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதனோட நாரெல்லாம் எடுத்துட்டு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. குழந்தைகள் இந்த காலத்துல முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, சத்துக்கள்லாம் போகும் நல்லா. இதுக்கப்புறமா கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே குக்கர்லயே போட போறோம். நீங்க ஓப்பன் பேன் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னாலும், நீங்க போட்டு பண்ணலாம். அப்ப பருப்ப தனியா வேக வச்சு பண்ணுங்க. இப்ப இதிலேயே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி, மூடி கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். அது மீடியம் ஃப்ளேம்ல. இது ஒரு இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடியது. ஸோ அத ஜென்டிலா மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பேன்ல நம்ம எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் வரும், அவ்வளோதான். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் நீங்கள் போடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, அதுக்கப்புறமா காய்கறிகள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா இந்த பருப்போடு சேர்ந்து அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 2வது தேங்காய் பால். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 திக்காக இருக்கிறது முதல் தேங்காய் பால், ரொம்ப தின்னாக இருக்கிறது 2வது தேங்காய் பால். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2வது தேங்காய் பால் ஊற்றி அதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணணும். ஒரு சில டைமில் நம்ம 3 தேங்காய் பால் கூட எடுத்து வச்சுருப்போம். ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் திக்கான தேங்காய் பால் ஊற்றக்கூடாது அப்படின்னா, அது ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வேகும்போது அது திரிஞ்ச மாதிரி ஆகும். அதுக்காக தான். இது தேங்காய் பால்லே வேகும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் பருப்பை வச்சு மட்டுமே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால். இது முதல் தேங்காய் பால். ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு கொதி வந்ததுனா மட்டும் போதும். நமக்கு ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது. தேங்காய் பால் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் நல்லா கொதிக்கும்போது லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டால் அது திரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம ஃபைனலாக பிழிஞ்சு விட்றோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காகவும், அதுக்கப்புறம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும். ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஹெல்தியானது கூட. குழம்பு சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி கூட அவ்வளோ பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அசிடிட்டி இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு காரமாக இருக்காது. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.